நீங்க இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸில் எப்படி நம்ம ஈஸியாக தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதலாக தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கூகுள் இன்புட் டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழில் ஈஸியாக டைப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேம் தான். அதாவது கூகுள் இன்புட் டூல்ஸ் மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டூலுமே யூஸ் ஆகும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோ இல்லை. இது வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே நமக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைட் இது தான். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மொழிகளுக்கான டவுன்லோட் லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 மற்றும் 8 அந்த மாதிரியான ஓஎஸ்க்கும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்கேஜஸ் சிலதுக்குமான டவுன்லோட் லிங்க்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த லிங்க்கில் தமிழ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 3.3 MBக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நார்மலான ஒரு ப்ராசஸை நம்ம சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்மளோட டெஸ்க்டாப்பில் ரைட் சைடில் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து தமிழ் இந்தியா அப்படின்னு போட்டு உங்களுக்கு இன்னொரு ஐக்கான் ஷோ ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஐக்கான் மாறிடுச்சு. இப்போது இங்கே வந்து நான் என்னெல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேனோ அது அப்படியே நமக்கு வந்து தமிழில் டைப் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய வேர்ட்ஸும் நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கூகுள் இன்புட் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக விளங்கும். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விண்டோஸில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.